GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். கிருஷ்ணகிரி அடுத்த பர்கூர் அருகே உள்ள BRG மாதேப்பள்ளியில் வசித்து வருபவர் 49 வயதான சென்னகேசவன். இவருடைய வீட்டின் முன்பு இறந்த நிலையில் ஆண் சடலம் கிடப்பதாக 19ஆம் தேதி காலை அப்பகுதியில் உள்ளவர்களிடம் கூறியுள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த கந்திக்குப்பம் போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் இறந்தவர் பெயர் கணேசன் என்பதும் கணேசனும் சென்னகேசவனும் நண்பர்கள் என்பதும் தெரியவந்தது. இதனையடுத்து போலீசார் சென்னகேசவனை பிடித்து நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த கல்லாவி பகுதியை சேர்ந்தவர் கணேசன். இவர் கடந்த 20 ஆண்டுகளாக பர்கூர் பகுதியில் தங்கி கேபிள் ஆபரேட்டராக வேலை பார்த்து வந்தார். இவருக்கு கல்பனாஸ்ரீ என்பவருடன் திருமணமாகி ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ளனர். நாளடைவில் மனைவி கல்பனாவின் நடத்தையில் சந்தேகமடைந்த கணேசன் கடந்த 2014ஆம் ஆண்டு நண்பர்கள் சிலருடன் சேர்ந்து கல்பனாவை வெட்டி கொலை செய்தார். இதையடுத்து அவரது மகனும் மகளும் பாட்டி வீடான தொகரப்பள்ளியில் வசித்து வருகின்றனர். இதனிடையே கொலை வழக்கில் கைதான கணேசன் ஜாமீனில் வெளியே வந்த பிறகு சென்னை கிண்டியில் தங்கி கூலி வேலை பார்த்து வந்தார். இந்த நிலையில் கணேசன் வேலை விஷயமாக பர்கூரில் இருந்தபோது BRG மாதேப்பள்ளி பகுதியை சேர்ந்த சென்னகேசவன் என்பவரோடு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. சென்னகேசவனுக்கு கடந்த 21 ஆண்டுகளுக்கு முன்பு சுமதி என்பவருடன் திருமணமான நிலையில் அவருக்கு குழந்தை இல்லை. இந்த சூழலில் கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு சென்னகேசவனிடம் ஏற்பட்ட தகராறில் மனைவி சுமதி கண்ணண்டஹள்ளி பகுதியில் உள்ள தனது தாய் வீட்டிற்கு சென்று விட்டார். மனைவி சென்று விட்டதால் சென்னகேசவன் மட்டும் அந்த வீட்டில் தனியாக இருந்து வந்துள்ளார். இந்த நிலையில் சென்னையில் தங்கியிருந்த கணேசன் பர்கூர் வரும்போதெல்லாம் BRG மாதேப்பள்ளியில் உள்ள சென்னகேசவன் வீட்டில் 3-4 நாட்கள் தங்கி மது அருந்திவிட்டு செல்வதை வழக்கமாக கொண்டிருந்துள்ளார். அதேபோல் கடந்த வாரம் மாதேப்பள்ளிக்கு வந்த கணேசன் சென்னகேசவனுடன் தங்கி மது அருந்தி வந்துள்ளார். இதன் நீட்சியாக கடந்த 16ஆம் தேதி காலையில் இருந்து இருவரும் மது அருந்தி வந்துள்ளனர். கணேசனும் சென்னகேசவனும் மாலையில் 2 குவார்ட்டர்கள் மற்றும் பிரியாணியை வாங்கிக் கொண்டு வீட்டிற்கு சென்று மது அருந்திக் கொண்டே சாப்பிட்டுள்ளனர். அப்போது மது போதையில் பிரியாணி சாப்பிடும் போது கணேசன் இலையில் இருந்த பிரியாணி கீழே சிந்தியுள்ளது. இதை பார்த்த சென்னகேசவன், ஒழுங்கா சாப்பிட மாட்டையா, கீழே சிந்தி வீட்டை குப்பையாக்குன, காலையில யார் சுத்தம் செய்யறது, நான் தான் செய்யணும் என கோபமாக பேசியுள்ளார். இதனால் இவர்களுக்குள் ஏற்பட்ட தகராறில் ஆத்திரமடைந்த சென்னகேசவன் கணேசனை கன்னத்தில் அறைந்துள்ளார். அந்த நேரத்தில் மது போதையில் இருந்ததால் கணேசனும் ஒரே அடியில் கீழே விழுந்துள்ளார். அப்போது சென்னகேசவன் கீழே கிடந்த கணேசனிடம் சென்று, என்கிட்டயே நடிக்கிறியா, ஒழுங்கா எந்திரிடா என காலால் எட்டி உதைத்துள்ளார். ஆனால் கணேசனிடம் இருந்து எந்த அசைவும் இல்லை. பின்னர் கணேசன் இறந்து விட்டதை அறிந்து அதிர்ச்சி அடைந்த சென்னகேசவன் என்ன செய்வது என தெரியாமல் திகைத்து போயுள்ளார். அதன் பிறகு இந்த கொலையை மறைக்க திட்டமிட்ட சென்னகேசவன் நள்ளிரவு 12 மணியளவில் தனது வீட்டருகே குழி தோண்டி அதில் கணேசனின் உடலை புதைத்துள்ளார். அடுத்து 2 நாட்கள் சென்னகேசவன் எதுவும் தெரியாதது போல் ஊருக்குள் சுற்றி திரிந்த நிலையில் செவ்வாய்க்கிழமை மாலை திடீரென கனமழை பெய்தது. இந்த மழையால் 1.5 அடி மட்டுமே தோண்டி புதைக்கப்பட்ட உடல் வெளியே தெரிய ஆரம்பித்துள்ளது. மேலும் அங்கு துர்நாற்றமும் வீச ஆரம்பித்ததால் சென்னகேசவன் பதற்றம் அடைந்துள்ளார். இதனை அடுத்து புதன்கிழமை அதிகாலையில் தெருவில் யாரும் இல்லாத நேரத்தில் அந்த உடலை எடுத்து வந்து வீட்டு காம்பவுண்டிற்கு வெளியே போட்டுவிட்டு சென்னகேசவன் தூங்க சென்று விட்டார். அதன் பிறகு ஒன்றும் தெரியாதது போல் அப்பகுதி மக்களிடம் பேசியதும் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்ததும் போலீஸ் விசாரணையில் அம்பலமானது. இதையடுத்து சென்னகேசவனை கைது செய்து கந்திக்குப்பம் போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.